சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விரைவில் சந்திக்கும் கூகுள் அதிகாரிகள். தமிழ்நாட்டில் முதலில் கூகுளின் பிக்சல் தொழிற்சாலை அமையவுள்ள நிலையில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் மும்முரம். அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார். பேரிடர் சூழலை கையாள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். குமரி, கோவை, நெல்லை, நீலகிரியில் மாநில பேரிடர் மீட்புக் குழு முகாம். அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் செயல்பட தமிழ்நாடு அரசு ஏற்பாடு. தமிழ்நாட்டில் கனமழை காரணமாக கடந்த 16 முதல் 22ஆம் தேதி வரை 15 பேர் உயிரிழப்பு. 4385 ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். நாட்டிலேயே வேளாண் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உள்ளது. 25 லட்சம் விவசாயிகளுக்கு 4366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல். தேனி, தென்காசி உள்பட 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து அதிகரிப்பு. ஒகேனக்கலில் நீர்வரத்து 3000 கன அடியாக அதிகரிப்பு. குமரியில் தொடரும் கனமழையால் வேகமாக உயரும் அணைகளின் நீர்மட்டம். குழித்துறை தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்துக்கு தடை. கோவை மாவட்டம் பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 6000 கன அடி நீர் வெளியேற்றம். ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. படகு, பரிசலை இயக்கவும் தடை. கோவை நொய்யல் ஆற்றில் ரசாயன கழிவுகளால் பொங்கி எழும் நுரை. சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் ஆற்று நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை. வாணியம்பாடி அருகே தமிழ்நாடு ஆந்திர எல்லைகளில் கனமழை காரணமாக பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையில் நிரம்பி வழியும் தண்ணீர். தமிழ்நாட்டுக்கு உபரி நீர் வெளியாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. கொடைக்கானல் கோடை விழாவை ஒட்டி நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற அலங்கார படகு போட்டி. ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு.
பங்களாவின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த வழக்கு. தமிழ்நாடு மின் வாரியம் மற்றும் பீலா வெங்கடேசன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையினருக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்காததன் எதிரொலி. தாம்பரம் பகுதியில் நோ பார்க்கிங்கில் நின்ற அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதிப்பு. சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட பெண் குழந்தை 1.5 மணி நேரத்தில் மீட்பு. விஜயவாடாவைச் சேர்ந்த 2 வரை கைது செய்து போலீசார் விசாரணை. பாலியல் புகாரில் சிக்கிய கோவில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ். விழுகம்பாக்கம் காளிகாம்பாள் கோயில் தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் உள்பட பணியாளர்களிடம் தீவிர விசாரணை. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான பயிற்சி முகாம் தொடக்கம். கோவையில் நடைபெற்ற முகாமில் தேர்தல் பணி ஊழியர்கள் பங்கேற்பு. பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னை என்ஐஏ அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்த நபரை தேடும் போலீசார். கஞ்சா வழக்கில் ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் தாக்கல் செய்த மனு வருகிற 27ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தது மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம். யூடியூபர் சவுக்கு சங்கர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஒருமையில் பேசியதை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வேன் என்பது குறித்து சவுக்கு சங்கர் உத்தரவாத மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சந்தேக மரண வழக்கு. சிபிசிஐடி விசாரணை தொடங்கிய நிலையில் உடல் கிடந்த இடத்தில் ஆய்வு. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மர்மமாக உயிரிழந்த வழக்கு. மாவட்ட காவல்துறையிடம் இருந்த வழக்கு ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைப்பு. பூவிருந்தவல்லி இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி தலைவர் கொலை வழக்கு. காங்கிரஸ் பிரமுகர் உள்பட 6 பேர் கைது. போலீசார் தீவிர விசாரணை. நெல்லை தீபக் ராஜா கொலை வழக்கில் விசாரணை தீவிரம். மேலும் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இல்லத்தில் கலாச்சார மையம் தொடர்பான வழக்கு. கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட கேரளாவுக்கு ஒப்புதல் தரக்கூடாது. மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல்.
கோவை விமான நிலையத்தில் சிங்கப்பூரில் இருந்து வரும் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை. சிங்கப்பூரில் புதிய வகை கொரோனா பரவி வரும் நிலையில் மாநில சுகாதாரத்துறை நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் சிவந்தான்பட்டி கோயில் திருவிழாவில் பட்டியல் சமூக மக்களை அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. சாலையில் மரக்கட்டைகளை போட்டு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் புதிதாக திறக்கப்பட நூலகம் சேதம். மேற்கூரையிலிருந்து நீர் கசிந்து புத்தகங்கள் வீணாகும் அவலம். நெல்லையில் சுற்றித் திரிந்த சிறுத்தைகளை பிடித்து மீண்டும் வனப்பகுதியில் விட்ட வனத்துறையினர். கூண்டை திறந்தவுடன் சுதந்திர காற்றை சுவாசிக்க சிறுத்தை பாய்ந்து சென்ற வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரல். சிவகாசியில் வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து 7.5 கோடி ரூபாய் மோசடி. வங்கி மேலாளர் உள்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கோவை மாவட்டத்தில் அரசு பேருந்தில் அருவியாய் கொட்டிய மழைநீர். பேருந்துக்குள் குடைபிடித்தபடி பயணம் செய்த பயணிகள். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் 12 நாட்களில் 3,69,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை. 991 கிராம் தங்கம், 19,780 கிராம் வெள்ளி உள்ளிட்டவைகளும் கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தகவல். மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பம் ஜூன் 16ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல். ஜூன் 14இல் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் 16ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு தொடங்க வாய்ப்பு. பசுவே பால் கொடுக்கவில்லை, அதற்குள் நெய் யாருக்கென இந்தியா கூட்டணி தலைவர்கள் போட்டி போடுகின்றனர். எதிர்க்கட்சியின் பிரதமர் வேட்பாளர் தொடர்பாக ஹரியானாவில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். அம்பானி அதானி கூறுவதை அப்படியே செய்யும் பிரதமர் மோடி. எளியோரின் கல்வி மருத்துவத்திற்காக எதுவுமே செய்வதில்லை. டெல்லியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரச்சாரம். அக்னிபாத் திட்டத்தை அரசியலாக்க வேண்டாம் என காங்கிரஸ் கட்சிக்கு வலியுறுத்தப்பட்ட விவகாரம். தேர்தல் ஆணையத்தின் தவறான வழிகாட்டுதல் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். தன்னை தாக்கிய பிபவ் குமாருக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதுணையாக நிற்கிறார். ஆம் ஆத்மி கட்சி தன்னை பழிவாங்கி உள்ளதாகவும் ஸ்வாதி மலிவால் எம்பி கடும் விமர்சனம். உடனடியாக சரணடையவில்லை எனில் தனது கோபத்துக்கு ஆளாக நேரிடும். பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பேரன் பிரஜ்வால் பேரண்ணாவுக்கு முன்னாள் பிரதமர் தேவகவுடா எச்சரிக்கை.
மெக்சிகோவில் சூறைக்காற்றால் பிரச்சார மேடை சரிந்து விழுந்த விபத்து. உயிரிழப்பு எண்ணிக்கை 9ஆக உயர்ந்த நிலையில் 54 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஐந்தாவது முறையாக அஜித்துக்கு ஜோடியாகிறார் நயன்தாரா. குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க 10 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாகவும் தகவல். நடிகர் ஷாருக் கான் ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம். திடமான உடல் நலத்துடன் ஷாருக் கான் இருப்பதாக அவரது மேலாளர் சமூக வலைதளத்தில் பதிவு. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1186 புள்ளிகள் உயர்ந்து 75,407 புள்ளிகளை தொட்டு புதிய சாதனை படைத்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 362 புள்ளிகள் உயர்ந்து 22,959 புள்ளிகளை தொட்டது.